நீங்கள் ஆண்மை உள்ளவரா என்று ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டாரு. ஞாபகம் இருக்கா ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு? இவன் எல்லாம் ஆண்மை இல்லாதவன் ஒருத்தர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் இவர் பேரை சொல்லி சொன்னாரு. அப்ப நீங்க யாரோட போய் யார் வீட்டு வாசல்ல போய் நின்னீங்க? ஓபிஎஸ் எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லைங்க. ஓபிஎஸ் அண்ணன் சொல்றது கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா அம்மாவால் கை காட்டப்பட்ட, அம்மாவால் நான் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லி ஒரு பொய்யை விடாம சொல்லி அம்மா மூலமா நீங்க வந்து 3 தடவை முதல்வராக இருந்துட்டு நீங்க என்னவா இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு டீ கடையில இருந்துட்டு இன்னைக்கு ஒரு தூரம் வந்து இன்னைக்கு வந்து சொத்து பத்து ஊர் பூரா சொத்து பத்து வச்சுட்டு அப்பாவும் பிள்ளையும் வச்சுட்டு ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளை எல்லாரும் ஏமாத்திட்டு அது வேற ஒரு பக்கம் தனியா ஒரு மகன் மேல ஓடிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு தவறுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் எங்க போய் நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டே இருந்தேன், இவர் வந்து திமுகவின் அடிமை, திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாதான் அதிமுகவில் இருந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். ஏன் நான் ரெட்டையில முடைக்கினாரு கட்சி ஆபீஸுங்க, அது கோவில் மாதிரி நினைக்கிற இடத்த பொதுக்குழு நடக்கும்போது உள்ள போனேன். ஏன் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது உள்ள வந்திருக்க வேண்டியதானே? நீ தைரியமா ஆளுங்களோட உள்ள வர வேண்டியதானே? பொதுக்குழு அங்க நடந்து கொண்டு இருக்கும் போது திருட்டுத்தனமாக புறவாசல் வழியாக நீ உள்ள வந்து சொந்த உனக்கு வாழ்வளித்த கட்சி ஆபீஸை வந்து நீ உடைச்சிட்டு அப்ப பேசும்போது கூட நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறாங்க ஓபிஎஸ். ஓபிஎஸ் உடைய தராதரம் என்ன என்பதை அவரே இன்னைக்கு காமிச்சிட்டாரு. இது கலைஞர் அதாவது எந்த கட்சிக்கு எதிராக அதிமுக தொடங்கப்பட்டதோ, புரட்சி தலைவர் எதற்காக ஆரம்பிச்சாரோ, கடைசி வரை புரட்சி தலைவி மேல எத்தனை கேஸ் அவங்க போட்டு எவ்வளவோ பொய் கேஸ் போட்டாலும் அத்தனையும் நிமிர்ந்து ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து அதை அத்தனையும் சந்திச்சுட்டு அவங்க சாகும்போது அவங்க குற்றவாளி இல்லைங்க. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அம்மா அவர்கள் மறைவும் போது அவர் குற்றவாளி கிடையாது. அவர் வந்து கன்விக்ட் ஆகல போலாம். ஏன்னா அவருக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவருடைய ஆன்மா என்பது தூய ஒரு ஆன்மாவாக இருந்த காரணத்தினால் குற்றவாளி இல்லாமல் தான் அவர் மறைந்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க வந்து திமுக போய் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அப்பாவும் புள்ளி அங்க போய் நின்றுகிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் இன்பநிதிக்கும் வந்து பிற வேலைகளை செய்ய தயாராக இருக்கின்ற இவர் அதிமுக பத்தி பேசலாமா?